ஹாய் லவ்லீஸ். இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன், டாரோ வீக்லி ப்ரெடிக்ஷனில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்கள் நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்க்கு என்னுடைய நன்றிகள். இந்த வாரம் நம்ம ரொம்ப அழகான ஒரு லூனா சாம்னியா டாரோ கார்டு பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே ரொம்ப அழகான சிவா கார்ட்ஸ், அப்படியே டேரிங்காக நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே உங்கள் மனசில் இருக்கிறத எப்படி பிரதிபலிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங் பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட ஆல்வேஸ் ஃபேவரட் ஏஞ்சல் மெசேஜஸ் கார்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீடிங் மாதிரி பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ்னால் ரொம்ப பிடிக்குமா? யூ லைக் ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ்? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஏன் ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதா, இல்லை வாரம் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்குதா, எதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது செட் 1. ஓகே, வாரம் முழுக்க சில பேருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் நல்ல ஒரு கைடன்ஸை கொடுக்கும். அதனாலன்னு நினைக்கிறீங்களா? வை அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. இது செட் 2, செட் 1, செட் 2. இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துடலாம். செட் 3. ஓகேவா? இது செட் 1, இது செட் 2, இது செட் 3. இப்போ நீங்க சொல்ல போறீங்க எந்த செட் ஆஃப் கார்டை சூஸ் பண்றீங்கன்ட்டு. நல்லா கண்களை மூடி டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு எந்த கார்டு நம்மளோட ரெசனேட் ஆக போகுது இந்த வாரம் அப்படின்றத யோசிச்சுட்டு ஏதேனும் ஒன்று இல்லைன்னா 2 செட் ஆஃப் கார்டு கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரீடிங்க்கு தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன். ஐ வில் மீட் யூ ஆன் த அதர் சைட் ஆஃப் த ரீடிங்ஸ். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்க செட் 1 கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்களுக்கு என்ன மெசேஜ் வரப்போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வாரம் ரொம்ப அழகான, ஆரோக்கியமான, நிம்மதியான, நிறைவான வாரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறத விட இருந்திருக்கு அப்படின்னு நீங்க நல்லா நினைக்கும் போது இந்த வாரம் கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க. வாங்க, என்ன ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம டாரோ ரீடிங்குள்ள போயிடலாம். ஓகே, ஆர் யூ ரெடி? வாவ், இவருங்க ஆதிசக்தி. Embrace the realm of infinite possibilities. அதாவது இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, கஷ்டம்ன்றது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உன்னால தாண்டி போக முடியாத கஷ்டம் அப்படின்றதும் எதுவுமே கிடையாது. இனிஷியலா எல்லாமே ரொம்ப கடினமா இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இனிஷியலா உனக்கு ரொம்ப கடினமா இருக்கு, என்னடா இது, நான் இதை எப்படி டீல் பண்ண போறேன், how am I going to deal over this அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரத்துல உனக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன், ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து ஒரு அழகான சொல்யூஷன் உனக்கு கிடைக்க போகுது. ஸோ நீ தைரியமா இரு. அப்போ இந்த வாரம் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நான் பாக்குறேன். இதுல பாத்தீங்கன்னா சிவன் பார்வதி 2 பேருமே இருப்பாங்க. ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அந்த சக்தி என்னன்னு தெரியாது. அது உங்க ஆள் மனசா கூட இருக்கலாம், உங்க இன்ட்யூட்டிவ்னஸா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு நல்ல ஒரு அசிஸ்டன்ஸ் கிடைக்க போகுது. ஆல்சோ இந்த வாரம் உங்களுடைய பார்ட்னர், உங்க கூட இருக்கக்கூடிய உங்களுடைய பார்ட்னருடைய அவங்கள பத்தின கவனமும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கணும். ரொம்ப கவனம் இல்லையோ, இல்ல ரொம்ப ஆர்கியூ பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ இல்லையோங்க, இந்த வாரம் அவங்களுக்கு நிறைய கவனம் கொடுக்க வேண்டிய வாரமா இந்த வாரம் அமைய போகுது. அண்ட் நீங்க ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஏன்னா பெரிய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இந்த கார்டுல எனக்கு தெரியுது. இவ்வளோ பெரிய சப்போர்ட்டையும் தாண்டி பார்வதி அம்மாவுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, அதுவும் நவராத்திரிக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் மெசேஜ் வருதுன்னா அப்புறம் புல்லரிக்காம என்னங்க செய்யும்? சான்ஸே இல்லை. ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, டாரோல என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஷஃபில் பண்ணி ஒரு 2-3 கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி இந்த வாரம் ஹெல்ப் ஏதாவது வேணும்னா கேட்க தயங்காதீங்க. தனியா ஒரு விஷயம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நான் எப்பவுமே சொல்றதுதான். பட் இந்த வாரம் அதுவும் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். அண்ட் ரொம்ப அப்படியே ரிசர்வ்டா இருக்காதீங்க. இந்த கார்டு நான் திருப்பற அப்படியே வருது. ஆஹா, ரிசர்வ்டா இருக்காதீங்கன்ற போது 3 ஆஃப் கப்ஸ் வருது. சூப்பர். 3 ஆஃப் கப்ஸ். பேஜ் ஆஃப் சோர்ஸ். நான் ஷஃபில் பண்ண இந்த கார்ட்ஸ் எல்லாம் வருதுங்க. இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துக்கலாம். எனக்கு 3 ஆஃப் கப்ஸை பார்த்தோன்னே நல்ல ஒரு வைப் கிடைக்குது. பியூட்டிஃபுல்.
கண்டிப்பா உங்களுக்கு யாரோ உதவி செய்ய போறாங்கங்க. ஏதோ ஒரு பெரிய உதவி உங்களை தேடி வரப்போகுது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம உங்களை சந்தோஷமா வச்சுக்க ஒரு அழகான ஒரு ஒரு என்ன சொல்றது, திடீர்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம யாரோ வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன கை கொடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு நான் பார்க்குறேன் இந்த வாரம் அதுவும். அண்ட் இன்னும் போக போக உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ்லாம் வருதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னும் 2 கார்ட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணாமல் இருக்கு. என்ன கார்ட்ஸ்ன்னு பார்த்துடலாமா? வாவ், பாருங்க டேரோட மகிமை பாருங்க. நான் இங்க சொல்றேன், உங்க பார்ட்னர் பத்தி நீங்க பார்க்கணும், உங்க பார்ட்னர் கிட்ட பேசணும், இன்னும் கொஞ்சம் நிறைய பழகணும், உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கேட்கணும், இதெல்லாம் நான் சொல்றேன். என்ன கார்டு வருது பாருங்க உங்களுக்கு, லவ்வர்ஸ் கார்டு. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு? நான் என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு அழகா சிவா கார்ட்ஸ்லயே இது வந்துருச்சே நமக்கு. நம்ம இப்பதான் இதை ஓபன் பண்றோம். முதல்லயேவாது இந்த 2த்தையும் நான் ஓபன் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு இது ஓப்பனாவே கொஞ்சம் ஃபால் ஆச்சு. மற்ற எதுவுமே நான் ஓப்பன் பண்ணலையே. நான் வந்து ஹேங் மேனும் ஓப்பன் பண்ணல. நான் உங்ககிட்டயும் சொன்னேன், கொஞ்சம் ரிசர்வ்டா இருக்காதீங்க, இதுக்காக ஷையா ஃபீல் பண்றீங்களா, இதெல்லாம் கேட்குறேன். பட் நமக்கு வந்திருக்க கார்டு என்ன அர்த்தத்துல இருக்கு பாருங்க. லவ்வர்ஸ் கார்டு, முதல் கார்டே. ஸோ சிவன் பார்வதியோடைய சக்தி உனக்கு இந்த வாரம் கிடைக்கும்னு நான் சொல்லும் போதும் உங்களுக்கு அழகான லவ்வர்ஸ் கார்டும் வந்திருக்குன்னா அப்புறம் நான் என்னங்க சொல்றது? நான் என்ன சொல்வேன்னா, இந்த வாரம் மேக் டெசிஷன்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். உங்க மனசுல என்ன தோணுதோ, என்ன சரின்னு தோணுதோ அந்த முடிவுகளை எடுங்க. அண்ட் உங்க பார்ட்னர்ல, உங்களுக்கு பார்ட்னர் திருமணம் ஆயிருந்தா அந்த பார்ட்னர் சில நேரத்துல ரொம்ப டாக்ஸிக்கா, அதாவது சில நேரத்துல சண்டை போடுறதும் ஒண்ணு சேர்ந்துக்கிறதும் ஒரு பக்கமா இருந்தாலும், சில நேரம் ஒரு சில நேரம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கக்கூடும். ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கக்கூடும். உங்க ரிலேஷன்ஷிப் அப்படிதான் அப்படின்னா அதை எப்படி பேசி ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு பாருங்க. பட் நீங்க 2 பேரும் சேர்றது தான் எனர்ஜி, ஆற்றல். அங்க இங்க பாருங்க, ஆதிசக்தி கார்டு தான் வந்திருக்கு. சிவன் தனியாவோ பார்வதி தனியாவோ, சக்தியும் ஆதியும் தனித்தனி இல்லை, நாங்க 2 பேரும் ஒன்றுன்ற மாதிரி வந்திருக்க கார்டுல லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஒருவேளை நீங்க ஒரு ட்வின் ஃப்ளேம்ல கூட இருக்கலாம், இல்ல பூர்வ ஜென்ம பந்தமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற ஒரு உறவுல கூட நீங்க இருக்கலாம். பட் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காத நாளே இல்லை. சேர்ந்து நாங்க எல்லாம் செஞ்சா இன்னும் எங்க லைஃப் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காத நாளே இல்லை. பட் உங்க உறவை நினைச்சு உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு. அந்த உறவை உங்க உறவை நினைச்சே உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். அதனாலதான் ஸ்டார்ட் மேக்கிங் கிளியர் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்றேன். அண்ட் நம்பிக்கையின்மை, உங்க மனசுல நிறைய நம்பிக்கையின்மை. ஆனா இவங்களை எதுக்கு நம்பணும், யாருன்னு தெரியல, பட் யாரையோ நம்பணுமா, நம்புறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வாரம் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். ஆல்சோ உங்க கார்டுல நான் என்ன பாக்குறேன்னா, இந்த வாரம் முழுக்க ரொம்ப இது செய்யலாமா, அது செய்யலாமா, இப்படி பண்ண என்ன ஆகும், அப்படி பண்ண என்ன ஆகும் அப்படின்னு ரொம்ப ஒரு விஷயத்த தேடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மைண்டே நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஆனா அந்த எனர்ஜியை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம இருக்கும். நல்ல எனர்ஜி இருக்குங்க, ஆக்சுவலி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல எனர்ஜி இருக்கு. பட் அந்த எனர்ஜியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்ல வந்து அப்படியே மேலோட்டமா அப்படின்னு கவனிக்கிறீங்களே ஒழிய, ஒரு சில பேரு உங்களுக்கு ரொம்ப தெளிவா அவங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி உங்களை டீல் பண்ண போறாங்கன்றத ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ். அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே மேலோட்டமா பார்க்காம கொஞ்சம் என்ன சொல்றாங்க அதுக்குன்னு ஓவர் அனலைஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் உட்காந்து ஏன் அப்படி சொன்னாங்க, அப்படி ஏன் சொன்னாங்க, அப்படி பார்க்காதீங்க. பட் கொஞ்சம் எட்டி பார்த்து என்னமோ சொல்றாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆல்சோ இந்த வாரம் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு லைஃப் மேல கிடைக்கும். இது ஏன் இப்படி ஆச்சு, இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. ஆல்சோ எனக்கு தான் இவங்களை நல்லா தெரியுமே அப்படின்னு யாரை பத்தியும் யார்கிட்டையும் தப்பா எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வாரம் நீங்க நிறைய பேர்கிட்ட பழகக்கூடிய ஒரு வாரமா உங்களுக்கு அமையும். நீங்க மனசுல இருக்கிறத போய் வெளியில சொல்றதுக்கோ இல்ல
இதுதான் இவங்க பிரச்சனைப்பா, நம்ம இவங்க கிட்ட போய் பேசுவோமே அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நல்லா பேசக்கூடிய ஒரு வாரமா அமையும். பட் நீங்க வந்து ஓவர் டிபெண்டா ஒரு சில பேர்கிட்ட இருக்கீங்க அப்படின்றத நான் பாக்குறேன். அந்த மாதிரி யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தானே, தெளிவா சொல்ல முடியல. பட் ஏதோ ஒரு இடத்துல ஓவர் டிபெண்டன்சி நடக்குது. அதாவது ஒன்னா யாராவது நம்ம வாழ்க்கையில அப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு. இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு பர்சன் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மேல ஓவர் டிபெண்டா இருக்கீங்க. கொஞ்சம் அப்படி இருக்காதீங்கன்றதை விட அது சரியான்னு யோசிக்க ஆரம்பிங்க. அண்ட் உங்களுடைய பழைய நண்பர்கள் உங்ககிட்ட யாராவது வந்து திருப்பி ஒரு ஹாய் ஹலோ போடலாம், எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். உட்காந்து சில நேரம் கதை அடிச்சுக்கிட்டு ஏய் எனக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு, உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்லாம் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும். நீங்க எப்போ இந்த வாரம் உங்களுக்கு உறவுகள்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வாரமா அமைய போகுது. ஒரு டிவைன் லவ், டிவைன் மேஜிக் மாதிரி. அதே ஒரு ஸ்விட்ச் வேர்ட் தான், டிவைன் லவ், டிவைன் மேஜிக். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாரம் உங்களுக்கு அமையக்கூடும். பட் நிறைய ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமான விஷயங்களை தான் இந்த வாரம் நான் பார்க்குறேன். ஸோ ப்ராபப்ளி நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணுமோ, இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியெல்லாம் உங்கள் லைஃப் மாறுமோ. ஏன்னா ஒரு நல்ல சக்ஸஸ் க்ரோத் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். பட் உங்கள் உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் வந்து 3 அப்படின்ற நம்பரை கொஞ்சம் ரெகுலராக பயன்படுத்தி பாருங்க. அண்ட் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் ப்ளூ. நம்பர் 3 அண்ட் ப்ளூ எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always, keep smiling. That reminds me, உங்களுக்கு நான் ஏஞ்சல் கார்ட்ஸே எடுக்கல அப்படின்னு. ஓ மை காட், எப்படி ஏஞ்சல் கார்டு எடுக்காம ஒரு கைடன்ஸ் கொடுக்காம போக முடியும்? ஏஞ்சல் கிட்ட இருந்து இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கலாமா? கியூபிட் பாருங்களேன், திருப்பி ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாங்க உங்களுக்கு வருது. நிறைய நேரம் நீ வந்து உன்னோட ஹார்ட், இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இந்த வாரம் கவனம் செலுத்துவ. இந்த ஒரு விஷயம் உனக்கு ரொம்ப இமோஷனலா இருக்க போது. சில முடிவுகள் நீ எடுப்ப, அது உனக்கு ஒரு அவேர்னஸ், சரி இவ்வளவுதான், இதுதான், இந்த லைஃப் எப்படி ஓட்டலாம் அப்படின்றத கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்பான்டேனியஸா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது செலிப்ரேட் பண்ண கத்துக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நிறைய உறவுகள் சம்பந்தப்பட்ட வாரமா இருக்க போது. உங்க சந்தோஷத்துக்காக, உங்க எண்ணங்களுக்காக நல்லா அதை பயன்படுத்திக்கோங்க. நன்றிகள். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்க செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் ரொம்ப அமைதியா, ஆரோக்கியமான, ஒரு நிறைவான வாரமா உங்களுக்கு அமைய போகுது அப்படின்றத பத்தி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கலாம். தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன். வாங்க இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது செட் 2. ஓகே, நீங்க செட் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் உங்க கார்டு. என்ன மாதிரியான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. ரெடி? இமோஷனல் கண்ட்ரோல். இந்த வாரம் நீங்க ரொம்ப இமோஷனலா உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ஹேண்டில் பண்ணிக்கணும். நம்ம இமோஷனலா இருக்கோம், உணர்ச்சி வசப்பட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு 50% மற்றவர்கள் காரணமா இருக்க முடியும். இன்னொரு 50% நம்மளே அதுக்கு காரணமா கூட இருக்கலாம். ஒரு சில விஷயங்களை நம்மளால அட்ராக்ட், இல்ல ஒரு சில விஷயங்களை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மனநிலை நமக்கு இருக்கும். ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஒரு சில நேரத்துல நம்மளை ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு நம்மளே ஒரு புஷ் கொடுத்துப்போம் நமக்கு. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இமோஷனலுங்க. இமோஷனல் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப இமோஷனலா இருக்க போகுது. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த வாரம் இமோஷன்ஸ்க்கு வந்து நம்மளை லெட் கோ ஆஃப் பண்ணாம, சரி இப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அறிகுறி கிடைச்சிருச்சுல்ல. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, இதை எப்படி டீல் பண்ணலாம், நான் என்ன பண்ணா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றத பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இமோஷனலா இருக்கிறது தவறு இல்லை, பட் வாரம் முழுக்க நம்ம இமோஷனலா இருந்தா, பாருங்க நான் எடுக்கும் போதே கார்டு விழுது. ஓகே, வாரம் முழுக்க நம்ம இமோஷனலா இருந்தா நமக்கு ரொம்ப எவர் ட்ரெயினிங்கா இருக்குங்க, ஓவர் ட்ரெயினிங்கா இருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கொஞ்சம் இமோஷனலா இருக்க போது, நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய மனநிலைக்கு வந்துடணும். ஓகே, இன்னொரு 2-3 கார்டு எடுத்துடலாம், என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். இந்த
கார்டு வெளியில எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ப்ரையாரிட்டி பாருங்களேன். எவ்வளோ நம்ம நினைக்கிறோம், பட் அந்த மாதிரி இருக்கும் போது இட் கிவ்ஸ் அ வெரி குட் ஃபீல். பாருங்க, பியூட்டிஃபுல் இல்லை? நீங்க டேரோ கிளாஸஸ் கூட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ ரைட், இப்போ என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாம். ஜட்ஜ்மெண்ட், பியூட்டிஃபுல். 6 ஆஃப் கப்ஸ். கப்ஸ், நான் இமோஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கப் கார்டு வருது. ஓகே, இது வந்து ஒரு கைடன்ஸ்க்கான கார்டு. ஓகே, உங்களுடைய இன்ட்யூஷனை வளர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கார்டு. பட் வாட் வீல் டூ இஸ் வில் டேக் another கார்டு. யாரோ கற்றுக்கிட்டு இருக்கோன்ற போது அந்த மாதிரி ஒரு கார்டு வருது பாருங்க. த ஃபூல். ஒரு 2 மேஜர் அர்கானா கார்டு வந்திருக்குங்க. 2 மேஜர் அர்கானா கார்டு இங்க பாருங்க. ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் கார்டு, இன்னொரு பக்கம் முதன்மையான கார்டு. முதன்மை கடவுள் மாதிரி முதன்மையான கார்டு வந்திருக்கு. எனக்கு என்னன்னா 2 ஆஃப் ஸ்வோர்ட்ஸும் வந்திருக்கு, கப்பும் வந்திருக்கு. அதுதான் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவ்வளோ அழகா அலைன்ட் ஆகி வந்திருக்கு. ஏன்னா இந்த வாரம் நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுல, நான் எப்படி இதை டிசைட் பண்ண போறேன், எப்படி நான் எனக்கு எது வேணும்னு புரிஞ்சுக்க போறேன். இட் இஸ் பிட்வீன் த ஹார்ட் அண்ட் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதை சூஸ் பண்ணணும்னே தெரியாம இந்த வாரம் எது சரி எது தவறு அப்படின்னு முடிவெடுக்க முடியாத, எஸ் அதே ஒரு இமோஷனலான ஒரு மனநிலையா இருக்கலாம்ல. இது லாஜிக்கா உங்க இன்ட்யூஷன், உங்க உள்ளுணர்வை கூட நம்ப முடியாத அளவுக்கு நிறைய சிந்தனைகள் இந்த வாரம் இருக்கும். எது செஞ்சாலும் இது சரி வருமா? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு 2 சாய்ஸ் இருக்கு. நம்மளே சொல்லுவோம், இந்த கையா அந்த கையா சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி. எதை சூஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் ஒரு கிளியரா இல்லாத மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாத ஒரு வாரமா இருக்கும். அண்ட் ஏதோ அந்த 2 விஷயமுமே உங்களை பிடிச்சி இழுக்கும். நீ என்னதான் சூஸ் பண்ணும், நீ என்னதான் சூஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நடுவுல நீங்க இருந்துட்டு இருக்க மாதிரி நீங்க இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடும், சரியான முடிவுகள் எடுக்க முடியாம இருக்கும். அது ஏன் தெரியல, பட் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரெஷரைசிங்கா இருக்கும். ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அதான் ரொம்ப அழகா முதல்லயே பாருங்க என்ன கார்டு வந்தது, இமோஷனல் கண்ட்ரோல். இது எவ்வளோ பெரிய பிளெஸிங்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், நீ தைரியமா மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஆமா இதுதான் எனக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா, நீங்களும் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்காதீங்க. மேக் த ரைட் சாய்ஸஸ். ரொம்ப சென்சிட்டிவா இருந்தீங்கன்னாலும் எல்லாமே தவறா தெரியும். ஸோ இப்படிதான் இருக்கும்ன்ற போது இப்படி இல்லாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், இமோஷனலா இருக்கிறத தாண்டி சென்சிட்டிவா இருங்க. பி ஓப்பன். ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணுங்க. ஆமா இதுதான் பிரச்சனை, நான் என்ன பண்ணணும். ரொம்ப அழகா அதுக்கு தான் உங்களுக்கு 6 ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு பாருங்க. ஓப்பனா பேசு. நீ மனசு திறந்து பேசு. யார்கிட்ட பேசணும், யாரை நம்பணும் அப்படின்னு நினைச்சு பேசு. யாருமே இல்லையா, ஒரு புக் எடுத்து எழுத ஆரம்பி. பட் நீ யார்கிட்ட போறியோ, யாரை தேடி போறியோ, இந்த நேரத்துல அவங்க உனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருப்பாங்க. எஸ்பெஷலி இது புதுசா உங்க வாழ்க்கையில வந்த மனிதர்களா இருக்கக்கூடாது. நீங்க பேசுறவங்க வந்து ஏற்கனவே உங்க வாழ்க்கையில ரொம்ப வருடங்களா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த வாரம் உங்களை யாரும் வந்து சந்திக்க போறாங்கங்க. பாஸ்ட்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ. அதே மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். சி ஆல்சோ நீங்க என்ன விஷயத்துக்கு ரொம்ப இன்னும் இமோஷனலா இருக்கீங்கன்னா, யாரும் உங்களை பயங்கரமா முதுகுல குத்தி இருக்காங்க. பிட்ரேயல் சொல்றோம்ல, someone has really really hurt you. அந்த ஹர்ட்டை விட்டு வெளியில வர முடியாம தான் நிறைய இடத்துல சப்போர்ட் தேடுறீங்க, அன்பு தேடுறீங்க. எல்லாருமே எல்லா நேரத்துலயும் நமக்கு சரியான உறவுகளா இருந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஹர்ட் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அது எஸ் நம்மளை இமோஷனலா ட்ரெயின் அவுட் பண்ணணும் தான். பட் அது எவ்வளோ நாள் உங்களை ட்ரெயின் அவுட் பண்ண போகுது? உங்க வளர்ச்சிக்கு எந்த விஷயம் தேவையில்லையோ, எந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கலையோ, அந்த விஷயத்த தூக்கி போடுறத விட என்ன பெட்டரா உங்களுக்கு இருக்க முடியும்? யூ ஆர் ஸோ ஸ்டக் இன் யுவர் பாஸ்ட். எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சு. அதை தாண்டி உங்க வாழ்க்கையில இல்ல அதே உறவுல நல்ல பாசிட்டிவான மெமரிஸ் கூட இருந்திருக்கும். பட் நீங்க அதை நினைக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. உங்க இமோஷன்ஸை இன்னும் எப்படி பெட்டரா ஆக்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு அக்கறையே இல்லை. அப்படியே இருக்கீங்க, இதை எனக்கு கஷ்டப்படுத்திட்டோம். அந்த வலி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு டிவியில பாக்குற வரைக்கும் நல்லா இருக்கும். டிவியில பாக்குறதுக்கும் படத்துல பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் அந்த வலியை எதுக்கு நீங்க தாங்கிட்டு இருக்கணும்? ஸோ
நீங்க யாரு அப்படின்ற ஒரு நிறைவான தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா செல்ஃப் அவேர்னஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கிறனாலதான் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்றதுல கவனம் இல்லை. அதே மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு சொல்லணும்னா ஃபால்ஸ், அதாவது தேவையில்லாம யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுத்துறாதீங்க. சரி இதை நான் பண்ணித்தரேன், சில நேரம் நம்மளால பண்ண முடியாம போகும். அது கூட நமக்கு வந்து ரொம்ப இமோஷனலா நம்மளால டிஸ்டர்ப் பண்ணும். கொஞ்சம் டிசிப்ளின் தேவை, நம்ம வாழ்க்கையில டிசிப்ளின் தேவை. இப்போ நம்ம ஒரு சில தவறுகள் பண்றோம், சிலது தெரிஞ்சே பண்றோம், சிலது தெரியாம பண்றோம். சரி இதை பார்த்துக்கலாம், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆகாது அப்படின்னு நினைச்சு ஒரு சிலதை பண்றோம். பண்ணிட்டு ஓவரா ரிக்ரெட் பண்ணக்கூடாது. நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன். ஆமா இப்போ பண்ணிட்டீங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்க? அப்படி பண்ணிட்டீங்க, யூ ஹவ் டன் இட், என்ன பண்ணலாம்? ஸோ ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாம உங்க ஜேர்னில நீங்க எங்கேயோ இருக்கீங்க, ஒரு அழகான ஜேர்னில நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னமும் வந்து நான் என்ன பண்றதுன்னா இட் இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். அதே மாதிரி இது எல்லா கார்டு வந்தாலும் கடைசியா நம்ம இந்த கார்டு தானே எடுத்தோம். டேரோ கத்துக்கிறேன்னு அதுக்கேற்ற மாதிரியே ஒரு கார்டு வந்தது, கத்துத்தரேன்னு சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார்டு வந்தது. பட் இறுதியா இந்த கார்டு தானே எடுத்தோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க. சும்மா இது அதுன்னு போட்டு உங்க மனசை குழப்பாம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தைரியமா முடிவெடுங்க. பி ஒரிஜினல், இதுதான் உங்க ஒரிஜினாலிட்டினா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் வா அப்படின்னு தைரியமா கிளம்புனீங்கன்னா தெளிவான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு மனமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருந்தீங்கன்னா இந்த வாரம் திருப்பி கன்ஃபியூஷன்லயே தான் இருக்க போறீங்க. ஸோ இமோஷன்ஸை இந்த வாரம் கம்மிப்படுத்துங்க. நீங்க யாருக்கிட்ட இருந்து உதவியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையோ அவங்க தான் இந்த வாரம் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்தா பர்ஃபெக்ட் டைமிங். அட்ரா, இதுதான் பர்ஃபெக்ட் டைமாங்க. உங்களுடைய இன்ஸ்பிரேஷன், நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்றதுக்கான பர்ஃபெக்ட் டைம் இதுதான். எல்லா பிரபஞ்சத்துடைய கதவுகளும் திறந்திருக்கு. நீ நடந்து அந்த சைட் போனேன்னா உனக்கு தேவையான உதவி கிடைக்கும். நீ டிலே பண்ணாத, நீ ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாத, அப்புறம் பண்ணலாம் நீ நினைக்காத. எல்லாமே உன்னுடைய சக்சஸுக்காக நடக்கிறதுக்கு மிக சரியான நேரம் இதுதான். ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் உனக்கு கிடைக்க போகுது. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வாரம் 2 அப்படின்ற நம்பரை பயன்படுத்தி பாருங்க. சரியான டெசிஷன்ஸ் எடுக்க இந்த நம்பர் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அண்ட் yellow கலர் இந்த வாரம் நிறைய பயன்படுத்துங்க, கண்டிப்பா அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க உங்களுடைய தாட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, பிடித்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always keep smiling. ஹாய் அண்ட் ஹலோ, நீங்க செத்ரி கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ, இந்த வாரம் ஒரு நிறைவான வாரமா உங்களுக்கு அமைய போகுது. நிறைய நம்பிக்கை, நிறைய தைரியம், நல்ல ஆரோக்கியம், நிறைவான வாழ்க்கை. இந்த வாரம் பியூட்டிஃபுல்லான வாரத்தை நான் வாழ்ந்துட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது. ஆல் தி வெரி பெஸ்ட். சரிங்களா? ரீடிங்குள்ள போகலாம். ஸ்னேக், பியூரிஃபை யுவர் த்ரோட் சக்ரா. உங்க த்ரோட் சக்ரா வந்து, உங்க த்ரோட் அப்படின்றது எதுக்கு இருக்கு? நீங்க நினைச்ச நேரத்துல பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் தான் உங்களுடைய த்ரோட். அந்த த்ரோட்ல இருந்து வரக்கூடியது என்ன? வார்த்தைகள். ஸோ உங்க வார்த்தைகள் இன்னும் தெளிவா இருக்கணும், இன்னும் அழகா இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்க த்ரோட் சக்ராவை நீங்க கிளென்ஸ் பண்ணணும். நீங்க பேசணும்னு நினைக்கிற வார்த்தைகளை பேசணும், நீங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது மற்றவர்களை ஹார்ம் பண்ணாது. நம்ம சொல்ற வார்த்தைகள் மற்றவர்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்மளும் அதனால ஐயோ அப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு நினைக்க கூடாது. அதுதான் மிக மிக அவசியம். அந்த மாதிரி ஒரு கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஏன்னா நீங்க யோசிக்கலாம், இந்த வாரம் வார்த்தைகளுக்கும் தொண்டைக்குமா நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்? கண்டிப்பா வார்த்தைகளுக்கும் தொண்டைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் இந்த வாரம். எப்படி பாம்பு வந்து அதோடைய ஸ்கின், அந்த தோலை வந்து பிரிச்சு பிரிச்சு எடுத்து விட்டு புது ஸ்கின் வந்துகிட்டே இருக்கும், அதே மாதிரி யூ ஹாவ் டு ஷெட் ஆல் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். உங்களை மனசுல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸை நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுடைய வார்த்தைகளும் அதுக்கு தேவையான அளவு இருக்கும். இல்லைன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இன்னும் உங்க மனசுல எண்ணங்கள்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? உங்க வார்த்தைகளும் அது சம்பந்தமாவே அதை சார்ந்தே இருக்கும். அண்ட் இது வந்து எப்படின்னா
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி நம்ம இன்னும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய வேலைகள் ஹேபிட்ஸ் கூட அப்படி மாறிடும் இல்லையா? தூக்கமின்மை, ஆஹ் தவறான உறவுகள், நம்ம எல்லார்ட்டையும் போய் புலம்ப ஆரம்பிச்சிருவோம், அவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பேசுங்க. மற்ற விஷயங்களை அழகா தவிர்த்திடலாம், பேச தேவையில்லை. அண்ட் ரொம்ப வருஷமா ஒரே விஷயத்த பிடிச்சி இது எனக்கு நடக்குது இது எனக்கு நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா எம்ப்ரேஸ் இட். நடந்துருச்சு, அது நடந்து முடிஞ்ச விஷயம். இனிமே நம்ம அதை போய் மாற்ற முடியுமா? அப்படி ஒரு சிஸ்டம் இரேஸ் பண்ண முடியும், ரீவைண்ட் பண்ணி போயிட்டு அதை சரிப்படுத்த முடியும் அப்படின்னா நம்ம எல்லாருமே அதை நேரம் பண்ணியிருப்போம்ல. பண்ணலைன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆஹா, இங்க பாருங்க, எடுத்துக்கிட்டே இருக்கேன், 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வருது. ஓ மை காட், பயங்கரமா இருக்குங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அது பென்டக்கிள் கார்டு வருது, 7 ஆஃப் பென்டக்கிள். ரொம்ப வருஷமா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே வெயிட்டிங், ஸ்டாண்டர்ட் இஸ் வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படின்றத நான் பாக்குறேன். ஓகே, அந்த கார்டு விழுந்தது, அதனால அதை நான் இது பண்ணேன், அதை பத்தி பேச வேண்டியதா இருந்தது. ஓ, நிறைய கார்ட்ஸ் வருது, எல்லாமே நம்ம எடுக்க முடியாது. we will take the first card. பொறுமை. ஓவர் பொறுமையா இருந்துட்டியோ, அது கூட அதுக்கு அர்த்தம் தான். அது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஸோ எப்படின்றத சொல்ல முடியாது. ஓவர் பொறுமையா இருந்துட்டீங்க, பொறுமை போதும் மகளே மகனே அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, ஐ வில் டேக் ஒன் மோர் கார்டு, ஜஸ்டிஸ். என்னங்க ரெண்டு கார்டுமே மேஜர் ஆர்கானா கார்டா இருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியுதா ஏன் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது, ஏன் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறது இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கே ஒரு தெளிவு இருக்குங்க, அததான் நான் பாக்குறேன். உங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கு, ஏன் ஒரு சில விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்குது, ஏன் ஒரு சில விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த தெளிவு இருக்காது தெரியுமா? இப்படி நடக்குது ஐயோயோ ஐயோயோன்னு சொல்லுவாங்களே ஒழிய, சரி இப்படி நடந்துருச்சு ஏன் அப்படின்றத பத்தி யோசிக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்க ரொம்ப ரெடியா ஏன் ஒரு சில விஷயம் நடக்குது அப்படின்றத பத்தி யோசிக்கிறீங்க. 9 ஆஃப் வாண்ட்ஸ், பயங்கரமான கார்ட்ஸா எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய 2 கார்ட்ஸ்லயுமே நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஓவர் பொறுமையா இருக்கீங்க. ஒருவேளை இந்த டெம்பரன்ஸ் கார்டு வந்து நீ ரொம்ப பொறுமையா இருக்க, கொஞ்சம் பொங்கி எழுன்னு சொல்றதுக்கு மாதிரி இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டுமே தொண்டை சக்கரா, த்ரோட் சக்கராக்கான கார்ட்ஸ். அதாவது இப்போ நீங்க ஏதாவது வேலை மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேண்டாம், வேலை மாறுறதுக்காகவோ இல்லை இடம் மாறுறதுக்கான நேரம் இது இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க வந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாள் இது எனக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா அந்த அந்த எண்ணம் மாறி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் கிடைக்கும். டோன்ட் கிவ் அப். இப்போ ஒரு விஷயம் நடக்கலைன்றதுக்காக விட்டு கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் டைம், ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்துக்கு, அது நடக்கும். டோன்ட் கிவ் ஆஃப், டோன்ட் கிவ் அப், அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் ஏன் சில நேரம் நீங்க நினைச்சது ஒர்க் அவுட் ஆச்சு, ஏன் சில நேரம் நீங்க நினைச்சது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற ஒரு இவாலுவேஷன் பண்றதுக்கான நேரமும் இதுதான். பட் சில நேரம் என்ன தோணுதுன்னா, உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது என்ன பதில் கிடைச்சாலும் உங்களுக்கு அதுல நிம்மதி இல்லை, உங்களால அதுல ஒரு அமைதியை ஃபீல் பண்ண முடியல. என்ன நடந்தாலும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாலும் சரி, பிடிக்காத மாதிரி நடந்தாலும் சரி, அதுல வந்து குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது வேணும், இது வேணாம், இது இப்படி இருக்கு, இது அப்படி இல்லை அப்படின்னு அதையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யூஆர் வேஸ்டிங் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் ஆன் திங்கிங் வை சர்டன் திங்ஸ் டிடன்ட் ஹேப்பன், வை இட் டிடன்ட் ஒர்க் அவுட். அதுதான் தவறு. ஒரு விஷயம் நடக்கலையா, அது நடக்கல, நீ வேஸ்ட் பண்ணிட்ட, உன்னோட டைம் அண்ட் எஃபர்ட்டை நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்றது அர்த்தம். நீங்க ரொம்ப டிஸ்கனெக்டடா இருக்கீங்க, இந்த பிரபஞ்சத்தோட கொஞ்சம் கூட ஒன்று சேராம ரொம்ப டிஸ்கனெக்டடா இருக்கீங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதை தான் இங்க நீங்க ஸ்டாப் பண்ணணும். இட்ஸ் டைம் ஃபார் ஒன் லாஸ்ட் ட்ரை. ஒரே ஒரு ட்ரை. அதாவது நம்ம விரும்பி ஒரு விஷயம் பண்றோம்னா அதுல வலி இருக்கும், நிறைய வலிக்கும். அந்த வலியை தாண்டியும் நீங்க உங்களுக்கான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃப் இஸ் பெட்டர். அந்த வலியை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாம, இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு டேக் அப் சேலஞ்சஸ், லைஃப் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கொடுக்காது.
ரொம்ப பாஸ்ட்னு நடந்து போன விஷயங்களே யோசிச்சுட்டு இருக்காம இன்னுமே வளர்ச்சிக்கு உங்க வளர்ச்சிக்கு என்ன செய்யணுன்றத பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு சில நேரத்துல இதுதான் என் லிமிட், இதுக்கு மேல எனக்கு முடியாது அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு நீங்க வந்துக்கிறீங்க. ஏன்னா உங்களால லெட் கோ பண்ண முடியல. சரி பரவாயில்ல, இது இப்ப நடந்துருச்சு, இப்ப என்ன பண்ண முடியும்? ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, நடந்துருச்சு. இது எப்படி நம்ம மாத்திக்க முடியும்? ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ்ல இன்னும் நிறைய கவனம் செலுத்துங்க. நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கு. ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு உங்க ஆரோக்கியத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ரொம்ப கோபம், அதாவது ஒரு விஷயத்த செய்யாதன்னு சொன்னாலும், எனக்கு இது பிடிக்காதுன்னு சொன்னாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா அதை செய்வாங்க. அது ஏன்னு சொல்ல முடியல, பட் உங்க காதை பார்க்கும்போது அது தெரியுது. நீங்க வேண்டாம், இது எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் யாருமே உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உங்க வாழ்க்கையை பார்க்க மாட்டாங்க. அவங்கவுங்க என்ன செய்யணும்னு தோணுதோ அவங்கவுங்க அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க தான் நடுவுல போய் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ லேர்ன் டு மேனேஜ் யுவர் இமோஷன்ஸ். நிறைய ரிகவரிக்கான டைம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருச்சுங்க. நீங்க ஒன் சைடடாவே இதுதான் என் பிரச்சனை, இது எனக்கு இப்படி இருந்திருக்கு அப்படின்னு ஒன் சைடடாவே நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துட்டீங்களோ, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றத பத்தி நீங்க இன்னும் யோசிக்கவே இல்லை. எஸ், உங்களை சுத்தி நிறைய காம்படிஷன் இருக்கு, நிறைய இன்ஜஸ்டிஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் நீங்க ரொம்ப பேலன்ஸ்டா இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். எல்லாமே பாத்தீங்களா, ஒரு த்ரோட் சக்ரா சுத்தி உங்க கம்யூனிகேஷனை சுத்தியே தான் வந்துகிட்டு இருக்கு, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். பட் வாட் கோஸ் அரவுண்ட் வில் கம் அரவுண்ட். உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான மகிமை, யூ வில் பி ஏபிள் டு மேக் வெரி ஃபேர் டெசிஷன்ஸ் வெரி சூன். அதை மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. அண்ட் ஏஞ்சல் கார்ட்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ கிட்ட ஜாய் வந்திருக்கு. சந்தோஷமா இரு, உனக்கு நல்ல எனர்ஜி இருக்கு, நீ மேஜிக்கலான ஒரு வாழ்க்கையை வாழ போற, எல்லாமே உனக்காக நடக்கும். எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஃபார் யூ. நீ அப்ரிஷியேட் பண்ண, உன்னோட கிஃப்ட்ஸை நீ அப்ரிஷியேட் பண்ணும். வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவம், ஒரு ஒரு மொமெண்ட்டையும் நீ அப்ரிஷியேட் பண்ணு. அண்ட் அந்த சந்தோஷத்தை உன் வழியா எடுத்துட்டு போ, உன் உடம்பு உன் எண்ணங்கள் வழியா எடுத்துட்டு போ. எவ்ரி திங் வில் ஹீல். உங்க காதை பார்க்கும்போது எனக்கு ஹீலிங் உங்களுக்கு நிறைய தேவை அப்படின்னு தாங்க தோணுது. ஒன்றும் வேணாம், அமைதியா உட்கார முடியலனாலும் அமைதியா இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு கவனம் செலுத்துங்க. ஒரு பீச்சுக்கு போறீங்களா, அந்த அலைகள் சத்தத்தை கேளுங்க, பறவைகள் சத்தத்தை கேளுங்க, மற்றவர்கள் பேசக்கூடிய அந்த கசமச கசமச சத்தம் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். அது போதும். நீங்க அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மனசு ரிலாக்ஸ் ஆயிடும். இந்த வாரம் நீங்க நிறைய 9 அப்படின்ற நம்பரை பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. 9 ஆர் 11, 11 கூட பயன்படுத்தலாம், 9 இல்லைன்னா 11. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் நீங்க நிறைய பிங்க் அந்த மாதிரி ஷேட்ஸ், கிரீன் இல்லைன்னா பிங்க், அந்த மாதிரி ஒரு லைட் பேஸ்டல் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா எடுக்கும். இந்த வாரம் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Thank you and bye from R. Share பண்ண மறந்துடாதீங்க. Thank you and bye from R, and as always keep smiling.